அந்த உதயநிதி அவர்கள் துணை முதல்வரா பதவியேற்கிறார். பதவியேற்கிற அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அது ஏதோ நல்ல நேரம், அந்த நேரம் அந்த டே ஒரு கரெக்ட் நேரம் பார்த்து இதெல்லாம் பண்றாங்க. துர்காம்மாவோட சொந்த ஊர்ல இருந்து அங்க இருக்கின்ற ஒரு கோவிலில் இருந்து பூஜை பண்ணின அந்த கும்பங்கள் எல்லாம் இருக்குல்ல, குடம், அந்த கும்பம் வச்ச குடம், அதெல்லாம் திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து சென்னைக்கு கொண்டு வந்து அதெல்லாம் அந்த பூஜையெல்லாம் இங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க பதவியேற்கிறார். சோ இது எல்லாமே வந்து ஒரு நான் கட்சியில இருந்தாலும் நான் ஆரம்பத்துல இருந்து ஒரு பத்திரிகையாளர். சோ இந்த விஷயங்கள் எல்லாமே அங்க இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ் நமக்கு சொன்னது பாருங்க, இந்த ஃபிளைட்ல வருது, அவர் பூண்டி கலைவாணன் தாங்க அதை எடுத்துட்டு வராரு, எல்லாமே பண்றாங்க, இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு டீடைல்ஸ் கிடைச்ச போது அப்ப வந்து இவங்க வந்து என்னன்னா இவங்களுடைய குடும்பம் எப்போதும், இப்ப கருணாநிதி அவர்கள் வந்து ஒரு மஞ்சள் துண்டு எப்பயும் போட்டிருப்பாரு. அவர் வந்து திருவள்ளுவர் பூணூல் போட்டிருந்தாருன்னா அதை பிடிச்சி இழுத்து கிண்டல் பண்ணுவார், திருவள்ளுவர் எங்கடா பூணூல் வந்துச்சுன்னு. நீங்க அதை கிண்டல் பண்றவரு சாகர கடைசி நிமிடம் வரைக்கும் அந்த மஞ்சள் துண்டை கலட்டவே இல்லை, அவர் எந்த இடத்துலயுமே அவர் கலட்டல. அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்றோம்னா ஊருக்கு உபதேசம் பண்றோம், மூட நம்பிக்கைன்றத அடுத்தவங்களுக்கு சொல்றோம், பட் நம்ம அந்த மூட நம்பிக்கையை எல்லா நேரத்திலையும் பின்பற்றிட்டே இருக்கிறோம். இப்ப ஸ்டாலின் ஐயா பாத்தீங்கன்னா காலையில இதுக்கு போவார், வாக்கிங் போவார். அப்ப கையில ஒரு குச்சி மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாரு, ஒரு கோல், அது வந்து கருங்காலி குச்சிய கையில பிடிச்சிட்டு போறது, அது ஏதோ அதை வச்சிருந்தா அதனால சில பணங்கள் திடீர்னு இப்போ ஒரு இது வந்துச்சு தெரியுங்களா, கருங்காலி மாலை போட்டா இது நடக்கும் அது நடக்கணும், அதுக்கு மாதிரி அவர் கருங்காலி மாலையை போட்டா மீடியா கேள்வி கேட்கும்ன்றதுனால அந்த கருங்காலி குச்சி இல்லாம அவர் வாக்கிங் போக மாட்டார். அப்போ நீங்க வந்து என்ன சொல்றீங்க, ஒரு பக்கம் பெரியார் தான் எங்களுடைய கொள்கைக்கான தலைவர்னு காட்டுறீங்க, இந்த குடும்பம் தான் சொல்றது, இந்த பக்கம் பெரியாருன்றீங்க, கருப்பு ஆடைகளை போடுறீங்க, பெரியார் தான் இங்க மிகப்பெரிய ஒரு மூட நம்பிக்கைக்கு எதிராக யுத்தம் செய்தவர்னு அவரையும் கையில வச்சுக்கிறீங்க. இந்த பக்கம் மஞ்சள் துண்ட கழட்டவே மாட்டல அவர் கடைசி வரைக்கும். ஸ்டாலின் ஐயா பாத்தீங்கன்னா அந்த கருங்காலி குச்சியை அவரு கையில இருந்து எடுக்க மாட்டாரு போல இருக்கு, காலையில அந்த குச்சியோட தான் அவர் வெளியே போறாரு.